எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டுகளை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம நயன்தாராவோட பர்த்டே அப்டேட், அது மட்டும் இல்லாம தல 64 படத்தோட ஒரு சீரியஸான அப்டேட். இந்த அப்டேட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தல ஃபேன்ஸா இருந்தா என் மேல கோவப்படுவீங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த படத்தை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களும் நம்ம பிரபுதேவா அவர்களும் சேர்ந்து 25 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பத்தின ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை பத்தியும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கயடலோகர் வந்து ஒரு மன வருத்தத்தோட தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா வந்து உங்களுக்காக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம சின்ன சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை கண்டிப்பா உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம நயன்தாரா அவர்களோட பர்த்டே அப்டேட்டை பத்தி பார்த்துடலாம். நயன்தாரா அவர்களுக்கு 41வது பிறந்த நாளா, 41வது பிறந்த நாளா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஆனா என்றுமே வந்து இளமையா இருக்கிறது நம்ம த்ரிஷா மட்டும்தான். நயன்தாராவில் என்னைக்கே வந்து அதர பழசாகி போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நயன்தாராவுக்கு உண்டான ஒரு ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து இருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவுக்கு ஃபயர் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இப்படி நயன்தாராவோட பர்த்டே வர்ற நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அன்பை காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவர்களுக்கு விலை மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன கார்னு கேளுங்க, ரோல்ஸ் ராய்ஸ். கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் கொடுத்து தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு விக்னேஷ் சிவன். ஏப்போ ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட டைரக்ட் பண்ணாருன்னு 30 கோடி 40 கோடி வாங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வந்து சும்மா ஜிஜிபி மேட்ரு. அதனால அவர் வாங்கி கொடுப்பாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு, அதாவது விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாராவுக்கு கிஃப்ட் பண்ண வீடியோ ஏதோ இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நம்ம ஊட்டமாக வந்துட்டு கேட்பாங்க, ஏங்க அவங்கெல்லாம் பாருங்க தன்னோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காரி துப்புறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பேரிசன்லாம் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க தாய்மார்களே. அதனால இப்படி அப்டேட் போயிட்டு இருக்க இந்த நயன்தாரா அவர்கள் வந்து இப்போ மூக்குத்தி அம்மன் 2ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. சுந்தர் சி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கும்போது சுந்தர் சி வந்து விக்னேஷ் சிவனுக்கு ஒரு படி மேல போய் இப்போ ஃபுல் டைம் வேலைக்காரனாவே இருக்காரா சுந்தர் சி. யாருக்கு? நம்ம நயன்தாராக்கு. அதனால நயன்தாராவோட சின்ன சின்ன விஷயத்தைங்களாம் பார்த்து பார்த்து, ஏய் மேடம் இப்படி பண்ணிக்கலாங்களா, மேடம் அப்படி பண்ணிக்கலாங்களான்ட்டு சுத்தி சுத்தி வராரா நம்ம நயன்தாராவை சுத்தி. யாரு? சுந்தர் சி. இப்படிதாங்க நயன்தாராவோட 41வது பர்த்டே வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு மூக்குத்தி அம்மன் செட்ல. ஸோ எல்லாரும் வந்து இந்த மூக்குத்தி அம்மன் செட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து காரை சுற்றி வளைச்சு வளைச்சு போட்டோ இருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் வந்து கெத்து காட்டியிருக்கு நம்ம நயன்தாரா அவர்கள். ஓகே, அடுத்ததா நம்ம தலை அவர்களோட 64வது படத்தோட அப்டேட் பார்த்துடலாம். என்னன்னா இந்த படத்தை வந்து ஏற்கனவே ஃபேன் பை சம்பவம் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மைத்ரி மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது ஆதிக்கு போன டைம் வந்து தலை ஃபேன்ஸுக்கு சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்லி தலை ஃபேன்ஸ்க்காக படம் இருக்காத, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக படம் எடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அட்வைஸ் பண்ணவங்க எல்லாம் விட்டாங்க கூட ஒரு படத்தை எடுத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மூளைச்சலவை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி எடு அப்படி எடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சரி இந்த டைம் வேற மாதிரி எடுக்கலான்ட்டு ஒரு புது கான்செப்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காராம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அஜித் அவர்களுக்கு இப்ப சம்பள பிரச்சனை வந்துருச்சான். மான பிரச்சனை ஒரு பக்கம் போனாலும் கூட சம்பள பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாரும் வந்து உஷாராயிருவாங்க. அப்படி இருக்கும்போது ஏகே வந்து நான் நீ இந்த பழைய சம்பளத்துக்குலாம் வந்து நடிச்சு கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து 180 கோடியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலை அவர்கள் வந்து கேட்டிருக்காராம். ஆனா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தலை என்ன தலை ஒரு 100 கோடி 150 கோடி நான் கூட சமாளிக்கலாம், நீங்க 180 கோடி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தரப்புல வந்து இல்லைங்க அவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளோதான் கொடுப்போம், தயவு செஞ்சு நடிங்க அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏப்பா விஜய் அவர்கள 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அவரோட ஃப்ரெண்டு நான் வாங்கக்கூடாதா அப்படி சொல்லி அஜித் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க கொடுங்க, தலைக்கெல்லாம் கொடுக்கலாங்க, விஜய் கொடுக்குறீங்க தலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ட்ராக் பண்ணி இன்னைக்கு பல சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ இப்படி இருக்கும்போது சம்பள பிரச்சனையால இந்த படம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துட்டு அடுத்த மார்ச் வரைக்கும் அவருக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து இருக்கு போல. அதனால அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த படத்தை நெக்ஸ்ட் இயரில்
ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து ஒரு விஷயம் வந்து அடிபடுது. என்னன்னா பாண்டேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல வந்து நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துக்கிறேன், நாட்டுக்கு பெருமை சேர்த்து தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எல்லாம் ஓகே. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நான் இந்த கார்ல ஏறி போனேன்னா திரும்பி வருவேனாங்கிறதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரும் சொல்லியிருந்தாரு. இதனாலேயே வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் இப்போ பயப்படுறாங்களா அஜித்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் படமே கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல செலவு பண்ணி எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் இவ்வளோ காசு போட்டு எடுக்க ரெடியா இருக்கும்போது நம்ம அஜித் அவர்கள் இந்த மாதிரி சமயத்துல நான் போனா திரும்பி வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார்னா எப்படி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி அவரை நம்பி இவ்வளோ பொருட்செலவுல படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஏங்க அஜித் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து ரெடியாவார் உங்களை நம்பி படம் எடுக்கிறதுக்கு, உங்களை நம்பி படம் போடுறதுக்கு? ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸை முடிச்சுட்டு ஒரு படத்தை கமிட் பண்ணீங்கன்னா அந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த ஸ்போர்ட்ஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. இது முழுக்க முழுக்க இந்த பத்திரிகையாளர்களோட கருத்து, என்னோட கருத்து கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்ன கடிச்சு வச்சிடாதீங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து தலையோட ஃபேன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவோம், விஜய் அவர்களோட ஃபேன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்க அடுத்த அப்டேட்டாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க, நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இப்படி ஒரு படத்தை வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி சுந்தர் சி கிட்ட போய், சுந்தர் சி நீங்கள் எடுங்க, நீங்கள் தான் சூப்பரான ஆளுன்னு அவரை கூப்பிட்டு வந்து மாலை ஓட்டு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுந்தர் சிக்கு ப்ரெஷர் கொடுத்து அவர் ஓடியே போயிட்டார். ஐயோ இந்த படத்தில் நம்ம கமிட் ஆகக்கூடாது, கமிட் ஆனோம்னா கடைசியில் நம்மளவே வந்து ஒரு மாதிரி பண்ணி நம்ம ஒரு மூலையில் உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லி அவர் உஷாராகி அவர் எகிரி குதிச்சு ஓடி போயிட்டார். கேட்டால் சம்பள பிரச்சனைங்கிறாங்க, ஈகோ பிரச்சனைங்கிறாங்க. அது என்னவோ பிரச்சனையாக இருந்துட்டு போட்டும். அடுத்ததா இந்த வலையில சிக்க வைக்கிறதுக்கு யாரு கரெக்டான ஆளுன்னு தேடிட்டு இருக்கிற போது தான் நம்ம ஏங்க உங்கள் மாப்பிள்ளை இருக்காரு இல்லைங்க, மாப்பிள்ளை தூக்கி உள்ள வருங்க, அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாருங்க, அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார், டைரக்டராக பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இட்லி கடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. இட்லி கடை மாதிரி ஒரு படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எடுத்தாருன்னா சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட்டு இப்படி வந்துருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால டிகே தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் டைவர்ஸ் கேஸ் வேறு உள்ள வந்தனால பேச்சுவார்த்தையே இல்லையா, அது மாப்பிள்ளையாவது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த பக்கம் பாய்ஸ்காரங்களாம் திரும்பி கொண்டாராம். அந்த பக்கம் தனுஷ் வந்து மாமனாராவது மாமாவாவதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி கொண்டாராம். இப்படி இருக்கிற போது ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத போது எப்படியா வந்து இந்த மாதிரி ரூமர் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவே ஆடி போய் கிடக்குது. அந்த அளவுக்கு வந்து தனுஷ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தா சூப்பரா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க, வாய் ஒரு மாதிரி வச்சுட்டு பேசும்போது ரஜினி அவர்களே ஆயிட்டாரப்பா, அடுத்தது ரஜினியோட பையன் மாதிரியே இருக்காருப்பா அப்படி தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அடுத்த படத்தை இயக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு தனுஷ்க்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் சத்தியமா இல்லை, நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்து தனுஷ் வந்து ரஜினி படத்தை வந்து டைரக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா தனுஷ் பண்ண சம்பவங்கள் அப்படி. அதனால இப்போ ரீசெண்டாக பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு தனுஷ் மேலே. அதனால தான் நம்ம ஆளு பயந்து அங்கே நார்த் பக்கம் ஓடி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரூமரும் அடிபடுது. ஓகே, அடுத்ததா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம ஏஆர் ரஹ்மானும் பிரபுதேவா அவர்களும். ஏன்னா மூன் வால்க் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு உண்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி என்டர்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் இன்றைய கால இளைஞர்களுக்கு மியூசிக்னா என்ன, டான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க பிரபுதேவா அவர்கள் வந்து நடனத்தை சொல்லிக் கொடுக்க, ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக்கை சொல்லிக் கொடுக்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட காமெடி சீன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபுல்லா வந்து ஜாலியா சீட்ல போய் உட்கார்ந்தோம்னா படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சு வைரல்ல மலிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து காமெடியை வந்து உள்ள வச்சிருக்காங்களாம். ஏன்னா இந்த படத்துல வந்து யோகி பாபு இருக்காங்க, ரெடின் கிங்ஸ்ல இருக்காங்க, மொட்டராஜேந்திரன் இருக்காங்க, மலையாள காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க. அதனால இத்தனை பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு மசாலா படமாகவும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபுல் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. எஸ்என் மனோஜ். யாரு? நம்ம பிகின் வுட்ஸோட ஓனரு. என்னப்பா நீங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்றீங்க, நீங்களே வந்து டைரக்ட் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு பேன் இந்தியா லெவலுக்கு இந்த படத்தை வந்து பண்ண போறாராம் எஸ்என் மனோஜ். ஸோ பிகின் வுட்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா வந்து அவதாரம் எடுத்திருக்கு. இன்னைக்கு இத்தனை நாளாக வந்து யூடியூப்ல தான் வந்து பார்த்துருப்போம் பிகின் வுட்ஸ். எங்காவது ஒரு சம்பவம் நடந்தா, எங்காவது ஒரு சேலை காணாமல் போனால் உடனே யூடியூப் தூக்கிட்டு போய் எப்படி உங்கள் சேலை காணாமல் போச்சு, எப்படி உங்கள் பாவாடை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிலாம் போய் நிற்கிற ஆள் நம்ம பிகின் வுட்ஸ் தான். ஸோ அதனால் சம்பவ இடத்துல போலீஸ் வரானோ இல்லையோ நம்ம பிகின் வுட்ஸ் போய் நிற்பான். அப்படி தான் வந்து பிகின் வுட்ஸ் வந்து இத்தனை வருஷமாக வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்து உருவம் எடுத்திருக்குது, அவதாரம் எடுத்திருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்படி தான் வந்து பிரபுதேவா அவர்களும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சம்பவம் பண்ண போகிறாங்க ஒரு பேன் இந்தியா லெவலில். சரி, அடுத்ததாக வந்து
நம்ம கைடர் லோகர் வந்து மன வருத்தத்தோட ஒரு உருக்கத்தோட ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரி கேவலமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சினிமா கெரியருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இத்தனை அவமானமும் இத்தனை புகழும் பேரும். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போய் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறேன். அதாவது நைட்டு நேரம்லாம் பார்ட்டிக்கு போய் அங்கே வந்து 37 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வந்து ஏலம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வதந்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அதில் உண்மை கிடையாது. ஏன்னா என்னை வந்து பர்டிகுலராக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் மனசுக்கு ரொம்ப காயப்படுத்துகிற விதமாக இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் எந்த சம்பவம் நடக்க கிடையாது. அது போக ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பணம் கொடுத்து என்ன வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து அழைச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்லாம் சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் வந்து சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் என்னை இந்த மாதிரி தவறாக வந்து என்னை வந்து பயன்படுத்தி நியூஸ் எல்லாம் வந்து வெளிவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடல் ரொம்ப மன உருக்கத்தோட ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அந்த அப்டேட்டை பார்த்தோன்னே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி கைடல் போட்டிருந்த விஷயத்தை பார்த்தோன்னே என்ன மாதிரியான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தேம்பி தேம்பி எழுதும். அது பாருங்க, ஒரு துண்டே நனைஞ்சு கிடக்குது. அந்த அளவுக்கு தொடச்சி கர்ச்சீப்பு நனைஞ்சு துண்டு நனைஞ்சு என்ன பண்றது? நம்ம ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாயா இருந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலைன்னா என்ன பண்றது? இந்த மாதிரியான போலியான நியூஸ் வெளியிடுறவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை என்னன்னா, கைடலோகரோட ஆர்மி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட மிக பெருசு. அவங்களுக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து நிற்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேங்க, நான் சொல்ல வந்த அப்டேட்டுகள் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நம்ம சின்ன சேனலும் உங்கள் சப்போர்ட்டால் கொஞ்சம் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்காக கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், சிலந்தி ரிவ்யூஸ்.